To everyone. என்னோட ஹார்ட்ஃபெல் பிரணாம்ஸ் டு பிரம்மஸ்ரீ பிதாமகர் பச்சேஜி சார் அவர்களுக்கு. ஸோ இன்னைக்கு டாபிக் வந்து மணிப்பூரக சக்கரம். அது அதர்வைஸ் கால் சோலார் பிளெக்சஸ். அது சோலார் பிளெக்சஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, சான்ஸ்கிரிட்ல மணிப்பூரக சக்கரம். நம்ம லாஸ்ட் வீக் பார்த்தது வந்து சுவாதிஷ்டான சக்கரா, சேக்ரல் சக்கரா. அதுக்கு முன்னாடி வந்து ரூட் சக்கரா ஆர் மூலாதார சக்கரா பார்த்தோம். இந்த 3 சக்கராவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே இன்டர் கனெக்டட் தான். ஸோ இப்போ மணிப்பூரக சக்கரம் அப்படிங்கிறது எதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா, நம்மளுடைய வில் பவர், கான்ஃபிடென்ஸ், செல்ஃப் ரெஸ்பெக்ட், அதாவது நம்மளுடைய தன்னம்பிக்கை, நம்ம மேல வச்சிருக்க மதிப்பு, ஈகோ, வில் பவர், இதெல்லாம் தான் வந்து அது கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இப்போ இது எப்படி அஃபெக்ட் ஆகும், இந்த மணிப்பூரக சக்கரம் எப்படி அஃபெக்ட் ஆகும்? இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா, ஷேம் எனர்ஜி மூலமா அஃபெக்ட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா, நம்ம சேக்ரல் சக்கரா ஒரு சுவாதிஷ்டான சக்கரா வந்து செகண்ட் சக்கரா எப்படி எஃபெக்ட் ஆகும்னா கில்ட் மூலமா. கில்ட்டுங்கிறது என்ன? நம்மளையே நொந்துக்கிறது, நம்ம பாஸ்ட்ல பண்ண விஷயங்கள் எல்லாம் நினைச்சு இப்ப பிரசன்ட்ல யோசிச்சு கவலைப்பட்டுக்கிறது, புலம்புறது, அதெல்லாம் வந்து கில்ட். ஸோ நம்மளையே தப்பா ஜட்ஜ் பண்றது, தப்பா யோசிக்கிறது கில்ட். ஷேம், ஷேம்ங்கிறது என்னன்னா, மத்தவங்க நம்மள தப்பா ஜட்ஜ் பண்றாங்க, நம்மளை கிரிட்டிசைஸ் பண்றாங்க, நம்ம இதுல சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது சொல்லும் போது நமக்கு ஏற்படுற ஃபீலிங் ஷேம். ஸோ இது வந்து ஷேமுங்கிற எனர்ஜி மூலமா இந்த மணிப்பூரக சக்கரம் பிளாக். சரி, இப்ப பிளாக் ஆகிடுச்சுன்னா இது எப்படி பேலன்ஸ் பண்ணும்? இது எப்படி பேலன்ஸ் பண்ணணும்? த்ரூ ரெஸ்பெக்ட். ரெஸ்பெக்ட் மூலமா தான் இது பேலன்ஸ் பண்ணணும். ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்மளை மதிக்கிறது. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மளை மதிச்சாதான் அடுத்தவங்க நம்மளை மதிப்பாங்க. இதுதான் பேஸ்ல. ஸோ ஈகோங்கிறது வந்து என்னன்னா ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயம். அது ஈகோ இம்பார்ட்டன்ட், ஆனா அது நம்மள ரொம்ப மிஸ்கைட் பண்ணும். ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடக்கும், நம்ம ஈகோ சென்ட்ரிக்கா, ஈகோ ரிலேட்டடா நம்ம யோசிச்சு தப்பான முடிவு எடுப்போம், தப்பா பேசிடுவோம், தப்பா நடந்துப்போம். ஏன்னா ஈகோக்கு அவ்வளவு பவர் இருக்கு. அது தப்பா மிஸ்கைட் பண்ணிடும். நமக்கு கரெக்டான சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் இல்லை, கரெக்டான விழிப்புணர்வு இல்லை அப்படின்னா ஈகோ நம்மள தப்பு பண்ணி வச்சிரும். பட் அதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். நம்ம முதலே என்ன முடிவு பண்ணோம் அப்படின்னா, நான் ஈகோ சொல்றதை கேட்க போறேன்னா, இல்ல என்னோட ஆத்மா அடுத்த லெவலுக்கு முன்னேற்றம் ஆறதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை கேட்க போறேன்னா, இது 2 சாய்ஸ் நமக்கு இருக்கு. நம்ம எதை சூஸ் பண்ண போறோம்? ஈகோவை சூஸ் பண்ண போறோமா, இல்ல ஆத்மா அடுத்த லெவலுக்கு போறதுக்கு நான் என்ன செய்யணுமோ அதை நான் சூஸ் பண்ணணும்? இது நம்ம யோசிக்கணும். ஸோ ஈகோவை நம்ம எஜுகேட் பண்ணணும். இப்படி பண்ணக்கூடாது, இப்படி பேசக்கூடாது அப்படிங்கறத நம்ம எஜுகேட் பண்ணணும். அப்படி எஜுகேட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஈகோ மூலமா நம்ம நிறைய பாடங்கள் இந்த லைஃப்ல கத்துப்போம். அதுக்குதான் நம்ம இங்க வந்திருக்கோம். அந்த ஈகோ மூலமா நம்ம ஈகோ வந்ததுக்கு அப்புறமா இம்மீடியட்டா ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, டக்குன்னு பேசுறது, நிதானம் இல்லாம பண்ணும்போது தப்பா முடியும். அதுவே அந்த ஈகோ உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுது இல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்ப் ஆகுது இல்ல, அந்த டிஸ்டர்பன்ஸை கவனிக்கணும். என்ன சொல்ல வருது அது அப்படின்னு நிதானமா நீங்க அதை கவனிச்சு அதுக்கேத்த ஆக்ஷன் எடுத்தீங்க அப்படின்னா தேர் யூ கோ. உங்க லைஃப் ரொம்ப அருமையா இருக்கும். ஏன்னா ஈகோங்கிறது மைண்டோட அட்டாச் ஆயிருக்கு. மைண்டுங்கிறது மங்கி மாதிரி, அது இமேஜினேஷன் இஷ்டத்துக்கு இருக்கும், என்ன வேணா சொல்லும். அது ஒருவேளை அப்படி ஆயிடுமோ இப்படி ஆயிடுமோ, இருக்கிறதுலே வேர்ஸ்ட் சுச்சுவேஷன் எல்லாம் உங்களுக்கு காமிக்கும் அது. அப்ப நம்ம என்ன ஆகும், உள்ள பேனிக் ஆகி பயம் வந்து, கோவம் வந்து, நம்ம மேல கோவம், அடுத்தவங்க மேல கோவம், என்னென்னமோ. ஏன்னா அதுல நமக்கு எண்டார சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே பேட் தான். நீங்க நிறைய உங்க லைஃப்லயே கவனிச்சீங்க அப்படின்னா, நம்ம ஈகோ சம்பந்தப்பட்டு ஏதாவது ஈகோ சொல்லி நீங்க செஞ்ச விஷயத்துக்கு எல்லாமே நீங்க பின்னாடி வருத்தப்படுவீங்க. ஐயோ நான் இப்படி பண்ணிட்டேனே, இப்படி பேசிட்டேனே அப்படின்னு. அதுவே நிறுத்தி நிதானமா யோசிச்சு அங்க என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா நீங்க பெருமைப்பட்டிருப்பீங்க. 4 பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க.
உன்னை கரெக்டா பண்ணியிருக்கேன், என் கோவத்தை நான் கரெக்டா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். கோவம் இந்த மாதிரி நம்மளை பத்தின ஒரு தப்பான புரிதல். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம இப்படிதான், நம்ம இவ்வளவுதான். அப்படி கிடையாது. நம்ம நம்மள சரியா கவனிக்கல. நமக்குள்ள நம்ம போனாதான் தெரியும் நம்ம யாருன்னு. சோ இது எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த சக்ரா இந்த சக்ராவும் நான் லாஸ்ட் வீக் சொன்ன சுவாதிஷ்டான சக்ராவும் கிட்டத்தட்ட ஒண்ணு. அண்ட் இந்த ரெண்டுமே வந்து இன்டர் கனெக்டட். இன்ஃபேக்ட் மூணுமே இன்டர் கனெக்டட் தான். மூலாதாரா, சுவாதிஷ்டான, மணிப்பூரகா மூணுமே இன்டர் கனெக்டட். எப்படின்னா, இப்போ உங்களுக்கு உங்களை பத்தின ஒரு ஃபீலிங் நல்லா இல்ல. ஐயோ எனக்கு சரியில்லை, எனக்கு ஒழுங்கா வரமாட்டேங்குது, எனக்கு நான் ஒழுங்கா எனக்கு லைஃப் இருக்க போறது இல்ல, நான் நினைச்சது எதுவும் நடக்க போறது இல்ல, அந்த மாதிரி நீங்க நினைக்க உங்களை பத்தின ஃபீலிங். ஃபீலிங் அப்படின்னாலே சுவாதிஷ்டானம். உங்களுக்கு அது சரியில்லை அப்படின்னா கான்பிடன்ஸ் எங்கிருந்து வரப்போகுது? ஏன்னா இந்த சக்கரா, மணிப்பூரக சக்கரா வந்து இஸ் ரிகார்டிங் கான்பிடன்ஸ். சோ உங்களை பத்தின சரியான ஃபீலிங் இல்ல அப்படின்னும் போது கான்பிடன்ஸ் பாதிச்சிடும். சோ எப்பெல்லாம் இதெல்லாம் நடக்கும், இது நான் சுவாதிஷ்டான சக்கராவோட ரிலேட்டட் அப்படிங்கிறதுனால அது எப்படியெல்லாம் அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் அஃபெக்ட் ஆகும். எப்படின்னா, பேரண்டல் அத்தாரிட்டேட்டிவ் பேரண்டிங். பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த மணிப்பூரக சக்கரம் ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த சக்கரா ரொம்ப ஜாஸ்தியா இருந்தாலும் தப்பு, ரொம்ப குறைவா இருந்தாலும் தப்பு. சோ இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்க பேரண்ட்ஸுக்கு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி டிசிப்ளின் தான் முக்கியம், இப்படிதான் பேசணும், இப்படிதான் உட்காரணும், நான் சொல்றதுதான் படிக்கணும், இந்த டைம் எழுந்துக்கணும், இந்த டைம் அந்த மாதிரி ரொம்ப பண்ணுவாங்க. அந்த குழந்தை பயந்துரும். அண்ட் ஃபியர் வர ஆரம்பிச்சோன்னா தன்னை பத்தின ஒரு இமேஜ் அதுக்கு போயிடும், இவங்க எல்லாம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது. அப்ப என்ன ஆகுது, அதுக்கு அந்த ஒரு ஒரு ஷேம் ஃபீலிங் வந்துடும். ஏன்னா அம்மா அப்பா திட்டுறது, நீ வந்து ஒழுங்கா இல்ல, நீ ஒழுங்கா படிக்கிறது இல்ல, உனக்கு அறிவு இல்ல, எப்படி பிஹேவ் பண்ணணும் தெரியல. அதாவது அந்த மாதிரி நம்ம குழந்தைய ரொம்ப ஒரு என்ன சொல்றது கடுமையா பேசுறோம் என்று ரொம்ப கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தை தன்னை பத்தின ஒரு மதிப்பு அது இழந்துடும். சோ அப்ப அதோட மணிப்பூரக சக்கரம் அஃபெக்ட் ஆகும். ஒண்ணு இந்த குழந்தை எப்படின்னா ஒரு நல்ல ஃபாலோயரா இருக்கும். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா அதை கேட்டு பண்ற முடியும், அவ்வளவுதான். அதால வந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிய வந்து எடுத்துக்க முடியாது. ஒரு கிரவுட்ல லீட் பண்ணலாம் தெரியாது. ஏன்னா எப்பவுமே அவங்க அம்மா அப்பா தான் சொல்லி கேட்டுதான் அது வளர்ந்துருக்கு. சோ அந்த குழந்தைக்கு தன்னால ஒரு விஷயத்தை டிசைட் பண்ண முடியும், தன்னால ஒரு விஷயத்தை டிரைவ் பண்ண முடியும், எல்லாருக்கும் புரிய வைக்க முடியும், முடிவு எடுக்க முடியும் அப்படிங்கிற கான்பிடன்ஸே கிடையாது. பட் இது சில குழந்தை வேரி ஆகும். ஒரு குழந்தை என்ன பண்ணும், இந்த மாதிரி கம்ப்ளீட்டா வீக் வில்ட் ஆயிடும். அதாவது தனக்கு ஒரு தன்னம்பிக்கையே இல்லாம வளரும். இன்னொரு குழந்தை எப்படின்னா ரிபல் ஆயிடும். நீ எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். அது வளர வளர இதெல்லாம் எக்ஸிபிட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ சொல்றது நீயா, அப்ப நான் கேட்க மாட்டேன். வெளியிலயும் அது சம்டைம்ஸ் எக்ஸிபிட் ஆகும். அண்ட் பனிஷ்மெண்ட்ஸ் கொடுக்கறது குழந்தைகிட்ட, அதுவும் குழந்தை வந்து அஃபெக்ட் ஆகும். ஏன்னா அது அது எப்பெல்லாம் அந்த குழந்தை அசிங்கப்படுதோ, உள்ளுக்குள்ள ஃபீல் பண்ணுதோ, அப்பெல்லாம் மணிப்பூரக சக்கரம் அஃபெக்ட் ஆகும். 4 பேர் முன்னாடி திட்டுறது, 4 பேர் முன்னாடி அடிக்கிறது, அது இன்சல்டடா ஃபீல் பண்ணும்போது அதுக்கு கான்பிடன்ஸ் போயிடும். அப்புறம் இவ்ளோ அதாவது பனிஷ்மெண்ட் கொடுக்கறது, அதாவது என்னன்னா பனிஷ்மெண்ட் அண்ட் ரிவார்ட் அப்படிம்பாங்க. நீ நல்லா படிச்சியா, நீ நல்ல மார்க் வாங்கினியா, நான் உன்னை ஊட்டி கூட்டு போறேன், கொடைக்கானல் கூட்டு போறேன், ஐ டேக் யூ டு a big restaurant. நீ நீ ஒழுங்கா மார்க் வாங்கலையா, உனக்கு எதுவும் கிடையாது, வீட்டுல உட்காந்து. சோ அப்ப என்ன ஆகுது, அந்த குழந்தை என்ன நினைக்குது, ஓ ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி தான் லவ், அன்புங்கிறது ஒரு கண்டிஷனல் பேஸ் பண்ணி தான் லவ். அப்ப என்ன நினைக்கும் அந்த குழந்தை, வளரும் போது அந்த குழந்தை எப்படி வளரும் அப்படின்னா இதேதான் அது பார்ட்னர்கிட்ட பண்ணும். அது ஆணா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. நீ வந்து ஒரு பையன் நினைச்சுக்கோங்களேன், அவன் வளர்ந்த உடனே இஸ் கெட்டிங் மேரிட். அப்ப அந்த பொண்ணுட்ட அவன் வந்து எதிர்பார்க்கறான், ஜாப் போகணும்னு எதிர்பார்க்கறான் அப்படின்னா அந்த பொண்ணு வேண்டாம் அப்படிங்கிறான்னா, நீ ஜாப் போலன்னா என் வைஃபே இல்லை, நீ ஜாப் போலன்னா என்னால உன்னை லவ் எல்லாம் பண்ண முடியாது, என்கிட்ட இருந்து அன்பு வராது. ஏன்னா அவன் கண்டிஷனல் பேஸ் பண்ணி தான் அவன் வளர்க்கப்பட்டிருக்கான்.
சோ அதே கண்டிஷன் அவன் அந்த ஒய்ஃப்ட்ட காட்டுவான். இதே மாதிரிதான் பொண்ணுங்களுக்கும். பொண்ணு வந்து அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில வளர்ந்தான்னா அவளும் அப்படிதான் பண்ணுவா. இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டா ஓகே, இல்லாட்டி எனக்கு ஒண்ணு பிடிக்காது. அப்படி எல்லாத்துலயுமே நல்லது கெட்டது இருக்கு. எப்படி அதை அனலைஸ் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு, கிளாரிட்டி இருக்காது இவங்களுக்கு. அண்ட் லாஸ்ட் வீக் சொன்ன மாதிரி செக்ஷுவல் அபியூஸ், ஏதோ ஒரு குழந்தைய பையனோ பொண்ணோ செக்ஷுவல் அபியூஸ் நடந்தது அப்படின்னா அந்த குழந்தை ரொம்ப அசிங்கமா உள்ள ஃபீல் பண்ணி அவரோட கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஷாட்டர் ஆயிடும். அப்போ மணிப்பூரக சக்கரம் அஃபெக்ட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி பல சூழ்நிலைகள்ல அந்த சக்கரா வந்து அஃபெக்ட் ஆயிடுது. ஸோ இப்படி அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அதோட விளைவு என்ன அப்படின்னா, ஒண்ணு அந்த சக்கரால எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், இல்ல அந்த சக்கரால எனர்ஜி ரொம்ப கம்மி. ஸோ ஜாஸ்தியா இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க ரொம்ப டாமினேட்டிங்கா இருப்பாங்க. அவங்க சொல்றத எல்லாரும் கேட்கணும். ரொம்ப ஸ்டப்பர்னா பிடிவாதமா இருப்பாங்க. அக்ரெசிவ், ஃபைட்டு போடுறது, சண்டை போடுறது, அடிக்கிறது, உதைக்கிறது, திங்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு, அதாவது நமக்கே தெரியும் ஒரு முரட்டுத்தனமா. ஆனா அவங்க காம்படிட்டிவாவும் இருப்பாங்க. அதாவது என்னன்னா நிறைய காம்படிஷன்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஐடென்டிட்டி வந்து தன்னோட அசோசியேட் ஆற ஒரு விஷயம்னு நினைக்க மாட்டாங்க. அவங்க ஐடென்டிட்டி, அவங்க யாருங்கிறது, அவங்க என்ன லைஃப்ல அச்சீவ் பண்றாங்களோ அதுதான் அவங்கன்னு நினைச்சுப்பாங்க. இப்போ வந்து ஒரு லாயர் நான் படிக்கிறேன், லா படிக்கிறேன், நான் டாக்டர் படிக்க போறேன், இன்ஜினியரிங் படிக்க போறேன், இல்ல இந்த காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணி நான் பிரைஸோ அவார்டோ வாங்குவேன். அவங்க என்ன நினைச்சுப்பாங்க, தன்னோட ஐடென்டிட்டி வந்து அந்த பிரைஸ்லயோ அவார்ட்லயோ சர்டிபிகேட்ஸ்லயோ இருக்குன்னு நினைப்பாங்க. அங்க இவங்க இது ஏதாவது நம்ம கேட்டோம்னா, நான் ஒரு டாக்டர், நான் இவ்வளவு சர்டிபிகேட்ஸ் வாங்கியிருக்கேன், நான் இவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கேன், அப்படிதான் அவங்களால யோசிக்க முடியும். அப்ப அதெல்லாம் இல்லைன்னா அவங்க உள்ள காலியா ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம அதையும் தாண்டின ஒரு ஆளு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அசோசியேட் ஆயிப்பாங்க. சரி, அது முக்கியம். படிக்கிறது முக்கியம், லைஃப்ல ஒர்க் பண்றது முக்கியம், சம்பாதிக்கிறது முக்கியம், எல்லாம் முக்கியம். பட் அது நம்ம கிடையாது. அது நம்ம வாழ்றதுக்கு நம்ம பண்ணிக்கிற ஒரு கம்ஃபர்ட். பட் அது நம்ம கிடையாது. நம்ம அதுக்கு மேல அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அண்ட் இந்த மாதிரி ஆட்கள் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஹ் இந்த சக்கரால எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்க கிட்ட காரியத்தை சாதிச்சுப்பாங்க. இருக்கிறவங்க எனர்ஜி கம்மியா இருக்கிற ஆட்களை தான் அட்ராக்ட் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், லவர்ஸ், பார்ட்னர்ஸ், இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு வந்து எனர்ஜி எக்ஸசிவா இருந்ததுன்னா இன்னொருத்தவங்களுக்கு எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்படிதான் அட்ராக்டே ஆகும். சோ இவங்க என்ன பண்ணுவாங்க, எனர்ஜி எக்ஸசிவா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்க கிட்ட வேற ஒரு காரியத்தை சாதிச்சுப்பாங்க. அவங்களுக்கும் அது தெரியாது. ஏன் அப்படின்னா அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன, எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்க குவாலிட்டிஸ் என்ன, அவங்களுக்கு தன்னம்பிக்கை சுத்தமா கிடையாது. எந்த பொறுப்பும் எடுத்துக்க மாட்டாங்க. டிசிப்ளின் இருக்காது. ஏதாவது ஒண்ணு நடக்கலைன்னா அடுத்தவங்களை பிளேம் பண்ணிடுவாங்க. ஒரு பொறுப்பா நடந்துக்கிறதுலாம் அவங்களுக்கு தெரியாது. பிகாஸ் அவங்களுக்கு அவங்க மேலேயே கான்பிடன்ஸ் இல்ல. காம்படிட்டிவாலாம் சான்ஸே இல்ல. ஒரு லீடர்ஷிப் மாதிரி, ஒரு லீடர் மாதிரி யோசிக்கிறது அவங்களுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா, யாரோ ஒரு பெரிய ஆள் அவங்கள காக்கா பிடிச்சே வாழ்ந்துடலாமா, இப்படிதான் இருக்கும் அவங்க குவாலிட்டி. சோ அப்போ எனர்ஜி எக்ஸசிவா இருக்கவங்களுக்கு இவங்க தான் ரொம்ப தோதா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் உனக்கு இதை தரேன், நான் இவ்வளவு காசு தரேன், நீ எனக்கு இதை பண்ணு அப்படின்னு இவங்க அவங்களுக்கு அடிமையாவே போயிடுவாங்க. சோ ஆக மொத்தம் ரெண்டு பேருமே அவங்களோட வேல்யூவோ உண்மையான தன்மையோ புரிஞ்சுக்காம நடந்துக்கிறாங்க. ஓ, எனர்ஜி ரொம்ப கரெக்டா இருக்கு, பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்க தன்னை மதிப்பாங்க. அவங்களுக்கும் ஈகோ இருக்கும். ஆனா அந்த ஈகோனால எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஈகோ வச்சு எந்த முடிவும் எடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவங்க மேல நம்பிக்கை இருக்கு, அவங்க மேல மதிப்பு இருக்கு. அப்படிங்கிறதுனால பல பேர் அவங்கள மதிப்பாங்க, ரிஸ்க் எடுப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன வேணும் லைஃப்ல, அவங்க எதுக்காக பிறந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும்.
அதுக்கு அவங்க என்ன வேணா கொடுப்பாங்க. டெடிகேட்டடா இருப்பாங்க. அதுக்கு நிறைய சின்சியரா வேலை செய்வாங்க. ரிஸ்க் எடுப்பாங்க. ஆனா இது எப்படி போகுது? இதனால எனக்கு பிரச்சனை வருமா? இல்ல இதனால இதனால எனக்கு நான் ஒரு விஷயம் செய்யணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்னென்னலாம் பண்ணணும்? இதெல்லாம் நல்லா யோசிப்பாங்க. பொறுப்பா இருப்பாங்க. இவங்க யாரையும் மேனிபுலேட் பண்ணி மேல வர மாட்டாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இவங்க காரியத்துக்காக இன்னொருத்தவங்கள செல்ஃபிஷா யூஸ் பண்ணி மேல வர ஆள் கிடையாது இவங்க. தன் மேல நம்பிக்கை ஜாஸ்தி. அதுவே நான் எனர்ஜி எக்ஸசிவா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? அடுத்தவங்க என்ன ஆனாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க முன்னுக்கு வரணும். இதுதான் அவங்க ஆட்டிட்யூடா இருக்கும். அதுவே இந்த சக்ரா பேலன்ஸ்டா இருந்தது அப்படின்னா, இவங்க தன்னோட கால்ல நிப்பாங்க. தன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரிஸ்க் எடுப்பாங்க. அவங்களுக்கு தெரியாத விஷயத்த கூட கத்துண்டு அதுல சாதிச்சு காட்டுற டைப்ஸ். இதுதான் பேலன்ஸ்ட் சக்ராவோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நம்ம நம்ம கிட்ட அனலைஸ் பண்ணணும். நம்மள்ட்ட இந்த மாதிரி ஏதாவது இருக்கா? நம்ம எங்கேயாவது மிஸ்டேக்ஸ் பண்றோமா? அப்படின்னு நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டோம்னா நம்ம மணிப்பூரக சக்கரம் எப்படி இருக்குங்கிறது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 3 விஷயம். ஒண்ணு வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்றோம்? நம்ம அடுத்தவங்களை குறை சொல்றோமா? இல்ல நம்மளே குறை சொல்லிக்கிறோமா? இல்ல நம்ம கரெக்ட் பண்ணிக்கணும். ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம். சரி ஃபைன். இனிமே நம்ம அதை பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறோமா? இல்ல கோவம் வருதா நமக்கு? அடுத்தவங்க மேல கோவம் வருதா? இதெல்லாம் நீங்க கவனிக்கணும். அப்படி இதெல்லாம் நீங்க பண்றீங்க அப்படின்னா அது கரெக்ட் பண்ணிக்கணும். 2வது ஒரு அத்தாரிட்டி இருக்கிற ஒரு ஆள், பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அவங்க கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கிறது. இப்போ நம்ம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றோமா? இல்ல ஒரு பவர்ஃபுல் பர்சன், ஒரு மினிஸ்டர் லெவல்ல இருக்கிறவங்க, ஒரு நல்ல பொலிட்டீஷியன், அவங்க கிட்ட வந்து நம்ம ரொம்ப ஸ்வீட்டா இருக்கிறது. ரொம்ப அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் குடுக்குறது. ஆனா ஒரு வாட்ச்மேனோ, ஒரு நார்மல் பெர்சன், ஒரு வெஜிடபிள்ஸ் விக்கிறவங்க கிட்டலாம் ஒரு மாதிரி ரெஸ்பெக்ட் இல்லாம பழகுறது. இந்த டிஃபரன்ஸ் நம்ம பண்றோமா? அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஏன்னா எல்லாரும் ஈக்குவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுதான் சக்ரா பேலன்ஸ்டா இருக்கிறதுக்கு அறிகுறி. நம்ம வந்து அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்குறோம் அப்படின்னாலே சக்ரா பேலன்ஸ்டா இல்ல. ஏன்னா அந்த எக்ஸசிவ் எனர்ஜி இருக்கு இல்லைங்களா? நிறைய எனர்ஜி இருக்கிறவங்க, அவங்க யார் அத்தாரிட்டேட்டிவா இருக்காங்களோ, யார்கிட்ட பவர் இருக்கோ, அவங்கள்ட்ட அவங்கள நோக்கி தான் இவங்க போயிட்டே இருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ ஒரு மினிஸ்டர பார்க்க போனோம் அப்படின்னா, அங்க வெளியில வாட்ச்மேன் நிப்பான். அவன கேவலமா ஏதாவது திட்டுறது, அவன ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்துறது, மரியாதை கொடுக்காம. ஆனா அங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா, அவர விட ஒரு நல்லவர் இருக்க மாட்டாருங்கிற மாரி இருக்கும் பிஹேவியர். அது ஏன் அப்படின்னா, அவருக்கு அந்த எனர்ஜி எக்ஸசிவா இருக்கனால அவருக்கு அந்த வித்தியாசம் தெரியும். இது நீங்க பல எக்ஸாம்பிள்ஸ்ல பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹஸ்பண்டுக்கு வந்து எனர்ஜி கம்மியா இருக்கு. அண்ட் ஒய்ஃப்க்கு எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க? ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. டாமினேட் பண்ணுவாங்க. இவருக்கு பேசவே தெரியாது. நோ சொல்ல தெரியாது. ஏன்னா இவருக்கு அவர் மேலேயே நம்பிக்கை கிடையாது. மதிப்பு இல்ல. இப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி அ நீங்க ஈவினிங் 6:00 வந்துருங்க. ஒரு ஃபங்ஷனுக்கு போணும் அப்படின்னு. அவருக்கு நோ சொல்லணும்னு ஆசை. ஆனா சொல்ல முடியல. ஏன்னா அவரால முடியல அது. அந்த சக்ரா தான் அவருக்கு இம்பேலன்ஸா இருக்கு. அவர் என்ன பண்ணுவாரு, சரி எஸ்ன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வருவாரு. ஏன் அப்படி? இவங்கலாம் எப்படின்னா, டைரக்ட்டா எதிர்ப்ப காட்ட மாட்டாங்க. சைலன்ட்டா காட்டுவாங்க. அதுதான் வந்து எனர்ஜி கம்மியா இருக்கிறவங்களோட பிஹேவியர். இது நம்ம ஆபீஸ்ல கூட கவனிக்கலாம். ஒரு ஆபீஸ்ல ஒரு மேனேஜர் ஒரு வொர்க் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த மேனேஜருக்கு கீழ வேலை செய்றவங்க எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க? இப்போ மேனேஜருக்கு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கீழ வேலை செய்றவங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மேனேஜர் வந்து சொல்றாரு, "ஒரு 5 மணி நேரம் வொர்க்க 1 ஹவர்ல எனக்கு முடிச்சு தரணும்னு" கேட்கிறாரு. அவர் டாமினேட்டிங், அவர் கண்ட்ரோல் பண்றவர். அவர் அப்படிதான் பிஹேவ் பண்ணுவார். அவர் கரெக்ட்டா, "ஓ! இதுக்கு 5 ஹவர்ஸ் ஆகுமா? டேக் 5 ஹவர்ஸ். ஃபினிஷ் பண்ணிட்டு குடுங்க." அந்த டைப் இல்ல அவரு. எனக்கு 1 ஹவர்ல வந்து ஆகணும். சோ, அப்ப இவங்க அந்த மேனேஜர் கீழ வேலை செய்றவங்களுக்கு அத எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நோ சொல்ல முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 ஹவர்ல முடிச்சு குடுத்துருவாங்க. ஆனா, அந்த வேலையில அத்தன குறை இருக்கும்.
இவங்க நோ சொல்ல முடியாம அவங்களுடைய அதிருப்தியை அப்படிதான் காட்டுவாங்க. சோ இப்போ ரெண்டாவது பாயிண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்க மிஸ்டேக் பண்ணீங்கன்னா நீங்க எப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்களுக்கு கோவம் வருதா? இல்ல வந்து நீங்க அதை உணர்றீங்களா? அடுத்தவங்கள பழி சொல்றீங்களா? என்னங்கிறத கவனிக்கணும். அடுத்து வேற யாராவது ஏதாவது ஒரு தப்பு பண்ணும்போது நீங்க எப்படி அவங்கள பாக்குறீங்க? அவங்கள வந்து இவங்க சரியில்லை, இவங்களுக்கு இது தெரியல அப்படின்னு ரொம்ப ஜட்ஜ் பண்றீங்க, குறை சொல்றீங்களா? இல்ல சரி அவங்க புரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியல பட் அவங்க புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சு நீங்க பாட்டு விட்டுடுறீங்களா? இதெல்லாம் வந்து உங்க சக்கரம் எப்படி இருக்குங்கிறது சொல்லும். ரெண்டாவது பாயிண்ட், இந்த அத்தாரிட்டி இருக்கிற ஆட்கள்கிட்ட நம்ம எப்படி பிஹேவ் பண்றோம்? அவங்கள்ட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு நார்மலா இருக்கிற வேலையாட்கள்ட்ட எல்லாம் நம்ம ரொம்ப மதிப்பு கொடுக்காம பேசுறோமா என்னன்றது கவனிங்க. மூணாவது, நம்ம ஒர்க் பண்றவங்க யார் கூட எல்லாம் நம்ம ஒர்க் பண்றோமோ அவங்க கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கோமா, இல்ல ரொம்ப அதட்டி உருட்டி வேலை வாங்குறோமா அப்படிங்கறத கவனிங்க. சோ இதெல்லாம் தான் நம்ம சக்கரா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு புரிய வைக்கும். இப்ப இந்த சக்கரா இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா என்னென்ன பிசிக்கல் டிசார்டர் வரும், என்னென்ன நோய் வரும் அப்படின்னா, மெயினா வந்து இந்த அலர்ஜி, இந்த ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி, அந்த ஃபுட் சாப்பிட்டா அலர்ஜி அப்படிங்கறதெல்லாம் இதனால வரும். இம்பேலன்ஸ் ஆச்சுன்னா இப்போ டெய்ரி ப்ராடக்ட்ஸே ஒத்துக்காது, எனக்கு மில்க் வந்து ஒத்துக்காது, எக் ஒத்துக்காது. ஐ மீன் இது நம்ம வெஜிடேரியன்ஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். சோ அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜி இருக்குன்னா இந்த சக்கரால இம்பேலன்ஸ் இருக்கு. அண்ட் இன்னொன்னு வந்து ஸ்டொமக் டிசார்டர்ஸ், அல்சர் வருது, அதுக்கப்புறமா வந்து கேல் பிளாடர், நம்ம டைஜஷனுக்கு யூஸ் ஆகிற ஆர்கன்ஸ், கேல் பிளாடர், பேன்க்ரியஸ், லிவர், இதுல எல்லாம் வந்து பிரச்சனை இருக்கு. சுகர் இருக்கு, ரொம்ப கோவம், ஹைப்பர் டென்ஷன், இதெல்லாம் வந்து மணிப்பூரக சக்கரம் இம்பேலன்ஸ் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும், வாட் ஷுட் வி டூ அப்படின்னா, நம்ம எல்லாரும் இம்பர்ஃபெக்ஷன்ஸோட தான் பிறந்திருக்கோம். எல்லாருக்கும் ஏதோ ஒரு குறை இருக்கு, இல்லாம நம்ம வந்து இந்த உலகத்துல பிறக்கவே முடியாது. அதை சரி பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம பிறந்திருக்கோம். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு, வீக்னஸ் இருக்கு, அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், வீக்னஸ் இருக்கும். நம்ம ஏதோ ஒரு விஷயத்துக்காக அடுத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது, இவன் இவ்வளவுதான் இந்த மாதிரி நம்மளையும் நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ம வாழ்க்கை நம்ம கையில, அண்ட் யூ கிரியேட் யுவர் ரியாலிட்டி அப்படிம்பாங்க. அதாவது நம்ம வாழ்க்கையை நம்ம தான் டைரக்ட் பண்றோம், நம்ம தான் டிசைன் பண்றோம். அதனால எந்த ஒரு செயலுக்கு முன்னாடியும் அனலைஸ் பண்ண, இத நான் வந்து ஈகோ வச்சு முடிவு பண்ணணுமா, இல்ல என் ஆத்மா வந்து அடுத்த லெவலுக்கு போறதுக்கு ஏத்த மாதிரி நான் முடிவு பண்ணணுமா அப்படின்னு எப்பவுமே அந்த ரெண்டு சாய்ஸ்ல சூஸ் யோர் ஆத்மா. ஈகோவை சூஸ் பண்ணாதீங்க. ஈகோ உங்களுக்கு சொல்லும், உங்களுக்கு அந்த மென்டல் டிஸ்டர்பன்ஸ் வர்றது, ஏதோ சரியில்லைன்னு தோணுது, ஈகோ தான். பட் அதுக்கு நீங்க என்ன ஆக்ட் பண்றீங்க? நீங்க அங்க சண்டை போடுறீங்களா, அக்ரெசிவா இருக்கீங்களா, டாமினேட்டிங்கா இருக்கீங்களா, இல்ல டோட்டலா ஒண்ணுமே இல்லாம போயிடுறீங்களா? அப்படியெல்லாம் இல்லாம கரெக்டா அங்க முடிவு எடுக்கிறீங்களா, கரெக்டா அங்க நடந்துக்கிறீங்களா, அதுதான் முக்கியம். அதுக்கு உங்க ஆத்மாவை சூஸ் பண்ணுங்க, ஈகோவை சூஸ் பண்ணாதீங்க. அண்ட் நிறைய டீப் மெடிடேஷன் பண்ணணும். மெடிடேஷனுக்கும் டீப் மெடிடேஷனுக்கும் என்ன வித்தியாசம்? மெடிடேஷன் வந்து நம்ம உட்காடுறோம், நம்ம சுவாசத்தை கவனிக்கிறோம், ஏதாவது எண்ணங்கள் வரும், திரும்ப திரும்ப நம்ம சுவாசத்துக்கு வரும், எண்ணங்களை நம்ம விட்டுட்டு, இது மெடிடேஷன். டீப் மெடிடேஷன்ங்கிறது என்ன? எண்ணமில்லா நிலை, மைண்ட் வில் பி ஜீரோ. நம்ம எங்க இருக்கோன்னு தெரியாது, அந்த மெடிடேஷனுக்கு நம்ம போகணும். அப்படி நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் பேலன்ஸ் ஆகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த விழிப்புணர்வு நிறைய இருக்கும், எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியும், இவ்வளவு அனாவசியமான கோபம் வராது, இல்ல நமக்கு எப்படி பேசணும்னே தெரியலையே, எப்படி பண்ணணும் தெரியல, அந்த மாதிரி நம்ம நம்மள ரொம்ப நொந்துக்கவும் மாட்டோம். கரெக்டா என்ன என்ன செய்யணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால டீப் மெடிடேஷன் பண்ணுங்க.
உங்க வாழ்க்கை உங்க பொறுப்பு அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒவ்வொரு தடவையும் நான் ஈகோ மூலமா டிசைட் பண்ண போறேன்னா இல்ல என்னோட ஆத்மாவை வச்சு டிசைட் பண்ண போறேன். என் ஆத்மா வளரணும்னா நான் என்ன பண்ணும், நான் ஈகோக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி பொறுமையா நிதானமா முடிவெடுக்கணும். இதை நீங்க மனசுல சங்கல்பம் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஐடென்டிட்டி நம்ம உள்ள யாரு அப்படிங்கிறது தான். நம்மளுடைய சர்டிபிகேட்ஸோ அவார்ட்ஸோ இல்ல நம்ம வச்சிருக்க பணமோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இந்த வாழ்க்கையை லீட் பண்றதுக்கு நமக்கு தேவையான விஷயம். பட் அது நம்ம கிடையாது. சோ நம்ம உள்ள யாரு அப்படின்னு நீங்க உள்நோக்கி நீங்க டிராவல் பண்ணணும். அதுக்கு மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். விழிப்புணர்வோட நீங்க நடந்துக்கோங்க. எனக்கு இதுல இன்னொன்னு நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, குழந்தைங்க 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க டிவைனோட கனெக்டடா இருப்பாங்க. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு அழணும்னு தோணுதா அழுதுருவாங்க, ஏதாவது பேசணும்னா பேசிடுவாங்க, தூங்கணும்னா தூங்கிடுவாங்க. அதுவே 5 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்க இந்த நம்ம பேரண்ட்ஸ் எப்படி வளர்க்குறாங்க, அவங்களுடைய என்வாயன்மெண்ட், ஃபேமிலி என்வாயன்மெண்ட் எப்படி இருக்கு, அது ஹெல்த்தியா இருக்கா அன்ஹெல்த்தியா இருக்கா, அதுக்கேற்ற மாதிரி அவங்களுடைய மென்டாலிட்டி இமோஷன்ஸ் எல்லாம் மாறும்போது தான் அவங்களுக்கு எப்படி செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கா, கான்ஃபிடன்ஸ் இருக்கா, வில் பவர் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மாறும். ஸோ நம்ம அந்த குழந்தைங்க 5 இயர்ஸ் வரைக்கும் எப்படி இருக்காங்க அந்த மாதிரி நம்ம இருக்க பழகிக்கணும். நம்மளோட உணர்வுகளுக்கு உண்மையா இருக்கணும். அண்ட் நம்ம உள்ள யாரு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த மெட்டீரியலிஸ்டிக் சம்பந்தமா எந்த விஷயத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. காசு பணம் தேவை, பட் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நான் யாரு தெரியுமா, என்கிட்ட எவ்வளவு பணம் இருக்கு தெரியுமா, இதெல்லாம் வேண்டாம். நம்ம ஈகோலெஸ்ஸா எவ்வளவு இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த மணிப்பூர வச்சுக்கணும் பேலன்ஸ்டா இருக்கும். அண்ட் சில நேரங்கள்ல நம்ம லைஃப்ல ரொம்ப ப்ராப்ளம் வருது அப்படின்னா நம்ம ஆக்சுவலி அப்போ நம்ம நம்ம உள் பயணம் பண்ணணும். உள்ள நம்ம யாருன்னு பார்க்கணும், அமைதியா இருக்கணும், நிறைய மெடிடேட் பண்ணணும். ஆனா என்ன நடக்குதுன்னா நடைமுறையில ஓகே நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கா, சரி நம்ம சில சில நேரங்கள்ல கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த டைம்ல கல்யாணம் பண்ணா எல்லாம் சரியாயிடும். அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண உடனே பிரச்சனை, குழந்தை பிறந்தா சரியாயிடும். அது இல்ல உண்மை. நம்ம ஃபர்ஸ்ட் நம்மள ஹீல் பண்ணிக்கணும். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். நம்ம யாரோ அதுக்கு நம்ம மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கணும். அப்பதான் அதுக்குண்டான ஹையர் வைப்ரேஷன் ஆத்மாவை நம்ம அட்ராக்ட் பண்ணுவோம் நம்ம லைஃப் பார்ட்னர். அப்ப கல்யாணமும் நல்லா இருக்கும் வாழ்க்கையும். ஏன்னா அதுக்கப்புறம் நமக்கு பிறக்க போற குழந்தையும் அதுவும் ஒரு நல்ல ஆத்மாவா வரும், ஹை வைப்ரேஷன் உள்ள ஒரு ஆத்மாவா. நம்ம யாருன்னே நம்ம தெரியாம நம்ம கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தை பெத்துட்டோம் அப்படின்னா அதுக்குண்டான ஆத்மாக்கள் தான் லைஃப்ல. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும். ஸோ அது ஒரு ஒரு நல்ல அட்வைஸா நான் சொல்றேன். சோஷியல் ரோல்ஸுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடாது. நான் ஒரு மதர், நான் ஒரு டாட்டர், சி ஐ ஹாவ் அ சைல்ட், ஐ ஹாவ் அ ஃபேமிலி, ஐ எம் ஏர்னிங் திஸ் மச், நான் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, ஹஸ்பண்ட் இருக்காங்க, நான் இவ்வளவு பெரிய வீட்டுல ஒர்க் பண்றேன் இருக்கேன் அப்படிங்கறதெல்லாம் என்னோட ஐடென்டிட்டி கிடையாது. என்னோட லைஃப்ல ஒரு பார்ட். நான் யாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். உள்ளுக்குள்ள நான் யாரு. சோ மெயினா என்ன அப்படின்னா நம்ம அந்த ஒரு ஈகோலெஸ் ஆட்டிடியூட் வரணும் அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மின்ற கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். எல்லாருமே கடவுள் அந்த ஒரு சோர்ஸ்ல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாரும் அவங்கவுங்க ஜேர்னில இருக்காங்க, அவங்கவுங்க பயணத்துல இருக்காங்க. நாம யாரையும் கம்பேரும் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டைமிங் வேற. நீங்களே பார்த்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வேற வேற டைமிங்ல தான் கல்யாணம் ஆகும். பிகாஸ் நீங்க எல்லாம் ஒன்னா படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் ஒரே நேரத்துல குழந்தை பிறக்கிறது, ஒரே நேரத்துல கல்யாணம் ஆகுது கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரோட பயணமும் வேற, அவங்களோட டைமிங்கும் வேற. வெயிட் பண்ணணும். அதுக்கு பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு, டீப் மெடிடேஷன், புரிதல், நம்மளை பத்தின புரிதல், நம்மளை மதிக்கிறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஜீசஸ் கிட்ட ஒருத்தர் கேட்டிருக்காரு, நீங்க கிரேட் ஹீலர் ஆமே அப்படின்னு. அதாவது அவரு எல்லா நோயும் குணப்படுத்திடுவீங்களாமே,
அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அப்ப அவர் சொல்லிருக்காரு, நீங்க யாருன்னு அவர் கேட்கும்போது, ஐ ஆம் த சன் ஆஃப் காட், யூ அண்ட் ஐ ஆர் த சேம். அப்படின்னா நான் வந்து கடவுளோட பிள்ளை, நீயும் நானும் ஒண்ணுதான். நான் ஒரு பெரிய ஹீலரோ, நீ சாதாரண ஆளம்லாம் கிடையாது. நீயும் நானும் ஒண்ணுன்னா, நீயும் கடவுளோட பிள்ளை, நானும் கடவுளோட பிள்ளை. என்னால முடியும்னா உன்னால முடியும். சோ அப்ப எவ்வளவு ஒரு ஈகோலெஸ் ஆட்டிடியூடோட அவர் பதில் சொல்லியிருக்காரு. அதுதான். சோ நம்மளும் அந்த ஈகோ இல்லாத ஆட்டிடியூடோட நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா மணிப்பூர சக்கரம் பேலன்ஸ்டா. இந்த சக்கரம் பேலன்ஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நினைச்சத லைஃப்ல சாதிக்கலாம். இந்த 3 சக்கரா இருக்கு இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 சக்கராஸ், ரூட் சக்கரா, மூலாதார சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா, மணிப்பூர், இந்த மூணுமே இன்டர் கனெக்டட். ஸோ இந்த மூணையும் நம்ம கரெக்டா பேலன்ஸ்டா வச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம நினைச்சது லைஃப்ல சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட செஷனை நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங்.